வணக்கம். பாட்டுடை தலைவிங்கிற கதையோட தொடர்ச்சியை 8வது பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? மறுநாள் விமான நிலையத்திற்கு ராதாவின் தந்தையையும் சங்கீதாவையும் அனுப்ப ரவியும் ராதாவும் போயிருந்தார்கள். அவனிடம் விடை பெறும் பொழுது சங்கீதா, எனக்கும் உங்களைப் போன்று சில கொள்கைகளும் பிடிவாதமும் லட்சியமும் உண்டு அத்தான் என்றாள். முதல் இரவு நடந்த நிகழ்ச்சியில் என்ன காரணம் என்பதை ராதாவிடம் கேட்டு தெரிந்து கொண்டாள். அதனால் ராதாவிடம் ஒருவித வெறுப்பு கூட ஏற்பட்டிருந்தது. லட்சியம் தேவைதான், கொள்கைகளால் வரும் தொல்லைகளை தாங்கும் மனப்பக்குவம் வேண்டும். சுகத்தை விட இதில் துன்பம்தான் அதிகம் இருக்கும் என்றான் ரவி சிரித்து கொண்டே. அதை இந்த 10 தினங்களில் நன்றாக புரிந்து கொண்டு விட்டேன். உங்களை கணவனாக அடைய ராதா மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறாள். ஆனால் அது அவளுக்கு இன்னும் தெரியவில்லை என்று கூறிக்கொண்டு விடை பெற்றாள். வீட்டிற்கு வந்த பின்பும் ரவிக்கு அந்த சொற்களே நினைவில் நின்றன. பத்திரிகை சம்பந்தப்பட்ட வெளி வேலைகளை முடித்துக்கொண்டு 12 மணி அளவில் தன் அலுவலகத்திற்கு போனான். ஆல் இண்டியா ரேடியோ நிலையத்தில் 2 மணி அளவில் ஒரு ரெக்கார்டிங் வேறு இருக்கிறது. அலுவலக வேலையை முடித்துக்கொண்டு ரேடியோ நிலையம் போக வேண்டும். யூத் புரோகிராம். அவனை பேட்டி காண 2 இளைஞர்கள் அங்கே காத்து கொண்டிருப்பார்கள். அவனுடைய பார்வைக்காக வைக்கப்பட்ட தபால்களை புரட்டி கொண்டிருந்த பொழுது அவனை பரமானந்தம் வரச் சொன்னதாக அலுவலக பையன் வந்து சொன்னான். எந்த மட்டரக நாவலை தந்து போடச் சொல்ல போகிறாரோ என்று பயந்து கொண்டேதான் ரவி உள்ளே போனான். வா ரவி, உட்கார். அவருக்கு முன்னால் போடப்பட்ட நாற்காலியில் உட்கார்ந்தான். என்னை வரச் சொன்னீர்களாமே? ஆமாம், நீ அடுத்த வாரம் டெல்லி போய் வர வேண்டும். சில மினிஸ்டர்களை பார்த்து பேட்டி எழுத வேண்டும். முதல்ல பிரைம் மினிஸ்டர். டிக்கெட் ரிசர்வ் பண்ண சொல்கிறேன். அடுத்த வியாழக்கிழமை கிளம்புகிறாயா? அந்த பெண் எழுத்தாளர் சூர்பனகையை நாவலை போட அவர் தூண்டிய பிறகு அவன் அவரை கண்டு பேசவில்லை. பரமானந்தமும் அதை பொருட்படுத்தவில்லை. போடா பொடியா என்பது போல இருந்துவிட்டவர் இன்று எல்லாவற்றையும் மறந்தவர் போல பேசுவதென்றால் அவனுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. ஒப்புக்கொள்ள தயங்கினான். என்னை விட நீங்கள் அனுபவம் உள்ளவர், அட்ஜஸ்ட் பண்ணும் டெம்பர்மெண்ட் உள்ளவர். அதனால் நீங்கள் போவதுதான் சரி என்று எனக்கு படுகிறது என்றான் ரவி சற்று குத்தல் கலந்த குரலில். என்ன ரவி நீ? உன்னை போல என்னால் அவ்வளவு சரளமாக ஆங்கிலம் பேச முடியுமா? நீதான் போகணும் என்றார் பரமானந்தம். அலுவலக வேலை ஆயிற்றே, அதற்காக அவன் போயே தீர வேண்டும். தட்டி கழிக்க முடியாது. சரி, போகிறேன் என்று ஒப்புக்கொண்டவன், சார், மற்றும் ஒரு விஷயம். இதுவரை நம் பத்திரிகையில் பிரசுரமான என் நாவல்களைத்தான் புத்தகமாக பப்ளிஷர்ஸ் பப்ளிஷ் பண்ணினார்கள். ராதாவின் சித்தப்பா திருச்சியில் பிரபல பப்ளிஷர். தெரியுமே, உன்னுடைய சாகித்ய அகாடமி நாவலை நம் அமுதமலரில் வந்ததுமே பப்ளிஷ் பண்ணாரே, அவர்தானே? ஆமாம், அவர் தனியாக ஒரு நாவலை அனுப்ப சொல்லி எழுதியிருக்கிறார். எதற்கும் உங்களிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அனுப்பலாம் என்றுதான் என்று கேட்டான் ரவி. நீ நம்ம பத்திரிகையில் அதை எழுது. 2 மாதங்களுக்கு முன்னால் முடிஞ்சதே உன் நாவல். அதை அவர் பப்ளிஷ் பண்ணி கொள்ளட்டுமே. வந்த நாவலாக இருந்தால் என்ன, வராத நாவலாக இருந்தால் என்ன? அவருக்கு ஒரு புத்தகம் போட ஒரு நல்ல நாவல் தேவை, அவ்வளவுதானே. இப்படி பேசியே அவனை அனுப்பிவிட்டார் பரமானந்தம். விட்ட வேலையை தொடர தன் அறைக்கு வந்தபொழுது சுந்தர் புயலாக உள்ளே நுழைந்தான். பார்வையே கேள்வியாக்கி நிமிர்ந்தான் ரவி. சார், எங்கள் அண்ணா உங்களை பார்க்க வந்திருக்கிறார். வர சொல்லேன். உங்கள் அண்ணா என்னை பார்க்கக்கூடவா என் உத்தரவு வேண்டும்? அதில்லை சார், அண்ணா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை வற்புறுத்துகிறார். உங்களை விட்டு எனக்கு புத்திமதி சொல்ல வைக்கவே வந்திருக்கிறார். எதற்கு வருகிறார் என்ற பர்பஸ் உங்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா? உன்னை கண்டிக்கவோ கவனிக்கவோ ஒரு அண்ணா இருக்கிறார் என்று சந்தோஷப்படேன் சுந்தர் என்றான் ரவி. என்னை கல்யாணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்துகிறாரே, யாரோ தம் நண்பரின் பெண்ணாம். சரி, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு கல்யாணமாகிவிட்டது. அந்த நண்பரின் பெண்ணை நான் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது. நான் என்ன சொல்ல வேண்டும் அவரிடம் என்பதை நீ எனக்கு சொல்லிவிடு. எனக்கு புத்திமதி கூறுகிறேன் என்று ஏதாவது சொல்லி அனுப்பிவிடுங்கள். நான் தனியாக சில விஷயங்களை உங்களிடம் கூற வேண்டும். என்ன, ஏதாவது காதல் விஷயமா என்று கண்களை சிமிட்டி சிரித்த ரவியை மறுக்கவில்லை சுந்தர். சரி, இன்றைக்கு ஈவினிங்கே கடற்கரைக்கு போவோம். உடனே தெரிந்து கொள்ளாவிட்டால் என் தலை வெடித்துவிடும் என்றான் ரவி. சுந்தர் வெளியே போனான். ரவி அதிக களைப்படைந்திருந்தான்.
அலுவலக பையனை அழைத்து தனக்கும் சுந்தரின் அண்ணாவிற்கும் சேர்த்து காப்பி கொண்டு வருமாறு கூறினான். சுந்தரின் அண்ணா வரும் வரை படிக்காமல் விட்ட தபால்களை பார்த்தான். அதில் சங்கீதாவின் கடிதம் ஒன்றும் இருந்தது. அதன் கணத்தை பார்த்ததுமே, சரி, பயணக் கட்டுரையை இதிலேயே தொடங்கிவிட்டால் போல் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டான். லண்டன் மண்ணை மிதித்ததிலிருந்து மேரி என்ற தோழியை பற்றி, பேயிங் கெஸ்டாக தங்கியுள்ள வீட்டை பற்றி, லண்டனுக்கு அழகு தரும் தேம்ஸ் நதியை பற்றி, தன் ஆராய்ச்சி படிப்பு பற்றி என்று அழகாக கூறியிருந்தாள். பொருத்தமான ஆங்கில சொற்களை கையாண்டு எழுதியுள்ள அவளது ஆங்கில திறமை அவனுக்கு வியப்பை கொடுத்தது. ஆணி அடித்தாற்போல பேசும் சங்கீதாவா இவ்வளவு அழகான நடையில் எழுதியிருக்கிறாள்? இதையே அழகு தமிழில் எழுதி அனுப்ப சொல்லி பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். கடிதத்தில் மூழ்கிவிட்டதால் சுந்தரின் அண்ணா தன் எதிரே வந்து உட்கார்ந்திருந்ததை பார்க்கவில்லை அவன். சாரி, நீங்கள் வந்ததை நான் கவனிக்கவில்லை என்றான். நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக படித்து கொண்டிருந்தீர்கள், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று மெல்ல வந்தேன். நான் தான் சுந்தரின் அண்ணா என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். காப்பி வந்தது. அவரை ஏற இறங்க பார்த்து தன் மனதிற்குள் எடை போட்டு கொண்டான். சுற்றி வளைத்து பேசிய பின் சுந்தரின் கல்யாண விஷயத்திற்கு வந்தார். எங்கள் நால்வரில் கடைசி பையன். அப்பா இல்லை, அம்மாவுக்கும் வயசாச்சு. ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். என் நண்பரின் பெண் அழகாக குடும்பத்திற்கு ஏற்றவளாக இருக்கிறாள். இவன் கல்யாணமே வேண்டாம் என்கிறான். நீங்கள் சொன்னால் கேட்பான். நான் சொன்னால் கேட்பான் என்பது வேற விஷயம். கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். ஒருவர் சொல்வதனால் செய்து கொள்ள முடியாது. அவனுக்கு ஏன் பிடிக்கவில்லை, என்ன காரணம், பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பது போன்ற கேள்விகளுக்கு அவனிடமிருந்து பதிலை வேண்டுமானால் வரவழைக்க முடியும். உங்கள் நண்பரின் பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்த முடியாது என்றான் ரவி. அது போதும் சார், அவன் கல்யாணம் செய்து கொண்டால் போதும் என்றவர் காப்பியை குடித்துவிட்டு கிளம்பினார். அவன் பேசிய முறை அவருக்கு திருப்தியை கொடுத்தது. ரவி மாதிரி ஒரு பிள்ளையை பார்க்க முடியாது சுந்தர். என்ன மரியாதை, என்ன தன்மை, என்ன கனிவு! நீ அவரிடம் வேலை செய்ய கொடுத்து வைத்திருக்கிறாய் என்று புகழ்ந்து சுந்தரிடம் கூறிவிட்டு போனார் சுந்தரின் அண்ணா. ஆல் இண்டியா ரேடியோவிற்கு போக நேரமாகிவிட்டது என்றாலும் மற்ற கடிதங்களை புரட்டினான் அவசரமாக. அதில் மற்றும் ஒரு கவர் சங்கீதாதான் எழுதியிருந்தாள். அதில் எழுதாத எண்ணத்தை இதில் எழுதியிருக்கப் போகிறாள் என்று வேகமாக பிரித்தால் அதில் அவனது பர்சனல் லைஃபை தொடும் வண்ணம் சில வரிகளை எழுதியிருந்தாள். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவைகள் படித்தான் அந்த கடிதத்தை. அத்தான், உங்களை பற்றியும் ராதாவை பற்றியும் சில வரிகள் கூற தோன்றுகின்றன. தங்களை போன்ற சிந்தனை தெளிவும் கூர்ந்து நோக்கி ஆராயும் மனப்பான்மையும் ராதாவுக்கு இல்லை. ஆண்களுடன் டேட்டிங் போட்டுக்கொண்டு பழகும் மேனாட்டு பெண்கள் வகையைச் சேர்ந்தவள். தவறிப்போய் அவள் இந்தியாவிலேயே, அதுவும் தமிழ்நாட்டில் பிறந்து விட்டாள். வேறு 2 துருவங்களாக வாழ்க்கையில் நீங்கள் இணைந்திருப்பது எனக்கு புரிகிறது. ராதாவின் காதுகளில் நான் எது சொன்னாலும் ஏறாது. எங்கள் வீட்டில் என் தந்தை கண்டிப்பில் வைத்திருந்தார். உங்கள் குணங்களும் கொள்கைகளுமே அவளை காக்கும் கவசமாக அமையட்டும். அதனால் உங்கள் பக்கம் அவளை திருத்தி அமைத்துக் கொள்வது உங்கள் பொறுப்பு என்று மட்டும் நான் எழுத விரும்புகிறேன். அத்தான், இதை பற்றி எழுத எனக்கு எவ்வித உரிமையும் கிடையாது. ராதாவின் நல்வாழ்வில் எனக்கு அக்கறை உண்டு. அதே சமயம் உங்களுக்கு வாழ்க்கையில் அவளால் துன்பம் வரவும் என் மனம் சகிக்கவில்லை. நேரில் வந்து பார்த்ததினால் என் மனத்தில் பட்டதை கூறுகிறேன். தங்களை விட நான் வயதில் மிகவும் சிறியவள். நான் எழுதுவது தவறாக ஏதாவது அதிக பிரசங்கித்தனமாக இருந்தால் என்னை மன்னித்து இவள் சின்னவள்தானே என்று விட்டுவிடவும். தயவுசெய்து பதில் போடவும். அன்புள்ள சங்கீதா. மனத்தில் ராதாவை பற்றி கொண்ட பயத்தை அழகாக என்ன நினைத்தாலோ அதை சிறிதும் ஒழிக்காமல் தெளிவாக எழுதியிருந்தது ரவிக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர்களுடன் வந்து தங்கிய நாட்களில் எவ்வளவு கவனமாக கூர்ந்து கவனித்திருக்கிறாள். ஒரே வயிற்றில் பிறந்த ராதாவும் சங்கீதாவும் எப்படி இப்படி குணத்தில் மாறுபட்டு விளங்குகிறார்கள். ரவியும் சுந்தரும் கடற்கரையை அடைந்த பொழுது நன்றாக இருட்டிவிட்டது. பெட்ரோமாக்ஸ் விளக்கு ஒளியில் வடை, சுண்டல், முறுக்கு என்று விற்கும் பாட்டிகளிடமிருந்து எல்லாவற்றையும் வாங்கி வந்தான் சுந்தர். ஆள் அரவம் இல்லாத பகுதியாக பேசுவதற்கு வசதியாக போய் உட்கார்ந்து கொண்டார்கள். நான் கடற்கரைக்கு வந்தால் எல்லாவற்றையும் வாங்கி தீர்த்து விடுவேன் என்றான் சுந்தர்.
சிறு பிள்ளைத்தனமாக. இப்படியெல்லாம் விளையாடல் செய்தால் உன் மீது பிள்ளைத்தமிழ் பாட வேண்டியதுதான் என்று கேலி செய்தான் ரவி. சிறு மரக்கட்டை துடுப்பால் ஐஸை எடுத்தான் ரவி. அதை வாயில் போடும் முன், சரி, நீ என்ன சொல்லப் போகிறாய்? உன் அண்ணா அவ்வளவு தூரம் கெஞ்சுகிறாரே, நீ ஏன் கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடாது சுந்தர்? உன் அண்ணாவின் நண்பர் மகள் பிடிக்காவிட்டால் வேறு யாராவது ஒருத்தியை பார்க்கலாமே. ஐஸ் வாயில் கரைந்தது. நான் கல்யாணமே பண்ணி கொள்ள மாட்டேன் என்று கூறவில்லையே என்று இடைமறித்தான் சுந்தர். சரி, என்றைக்கு பெண் பார்க்க போகலாம்? நானும் உன் கூட வருகிறேன். என் கொள்கைகள் வேறு, உன் பாலிசிகள் வேறு. உனக்கு பெண் பிடிக்கவில்லை என்றால் வேண்டாம் என்று சொல்லிவிடலாம். நீ என் வழியை பின்பற்ற வேண்டாம் என்றான் ரவி. மணலை வாரி வாரி கைகளால் அலைந்தான் சுந்தர். அவனுடைய முகத்துடிப்பு ரவிக்கு அந்த இருளில் நன்கு தெரியவில்லை. என்ன சொல்கிறாய் சுந்தர் என்று தூண்டினான் ரவி. நான் அவளுடன் பழகவில்லை. கச்சேரிகளை கேட்டு இசைத்தட்டுகளில் ஒலிக்கும் குரலின் நயத்திலேயே அவளில் என்னை இழந்து விட்டேன். அவளை அடையும் அந்த தகுதி எனக்கு இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது சார். தழுதழுப்பு குரலை அடைத்தது. ரவி மௌனமாக உறைந்து விட்டான். ரவி, நிர்மலா, ராதா, சத்யன் என்று ஓடி கண்ணாமூச்சி ஆடும் ஆட்டத்தில் இதுவரை தெரியாமலேயே சுந்தரும் ஆடிக்கொண்டு வந்திருக்கிறான். இது எத்தனை நாளா? எப்படி உன் மனத்தில் ஒரு எண்ணம் இப்படி? குழறினான் ரவி. எனக்கே தெரியாத இழப்பு. நிர்மலா என்ற நிர்மலத்தில் நான் என்னை இழந்து விட்டேன். ஆனால் சமீப காலமாக அவளுடைய கச்சேரி நிகழ்ச்சிகளே இல்லை. உங்களுக்கு அவளை தெரியும். அவள் தந்தை இறந்த பொழுது நீங்கள் அவளுக்கு துணையாக நின்று எத்தனையோ செய்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அவள் கேட்பாள். வில் யூ ஹெல்ப் மீ? நீ நினைப்பது தவறு சுந்தர். அந்த நிர்மலாவை நான் இழந்து விட்டேன். அவளை மாளாத சோகத்தில் பிடித்து தள்ளிவிட்டேன். இது எனக்கே தெரியாமல் நேர்ந்துவிட்ட தவறு. சுந்தர், நீ மனத்தை தளர விடாமல் கேட்பதானால் சொல்லுகிறேன். நிர்மலா என்னை காதலிக்கிறாள் என்றான் ரவி நிதானமாக. வெண்பூக்களாக பொங்கிய கடல் அலைகள் பால் நுரையை மண்ணில் வடித்துவிட்டு கடலுக்குள் திரும்ப சேர்ந்து கொண்டன. ஐ எம் சோ சாரி சார். எதற்காக சாரி சொல்கிறாய் சுந்தர்? நிர்மலாவுடன் பழகிய பின்னர், அதாவது கொடைக்கானல் சந்திப்பு ஏற்பட்ட பின்னர் நான் ராதாவை பெண் பார்க்க நேர்ந்திருந்தால் நான் அவளை கல்யாணம் செய்து கொண்டிருக்க மாட்டேன். ராதாவை பார்த்ததுமே நானும் அவளும் உரையாட கிடைத்த சமயத்தில் அவளை எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லிவிட்டேன். கொடைக்கானலில் என் நெஞ்சு பூராவும் ராதாதான் நிறைந்திருந்தாள். பிறகு ஏகப்பட்ட குழப்பங்கள். நிர்மலாவின் தந்தை போனது, ராதாவின் அக்கா ஓடிப்போனாள் என்று பிரேமா ராதாவை வேண்டாம் என்றது, எல்லாமே குழப்பம். நிர்மலாவுக்கு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் என்று கல்யாணத்தை பற்றி அவளிடம் சொல்லாமல் வெறும் பத்திரிகையை நீட்டினேனே. அவள் என்னை வெறும் ஃப்ரெண்டாக நினைத்திருப்பாள் என்று அன்றுதான் அவளை புரிந்து கொண்டேன். தந்தையை அவள் இழந்து மனத்தை வருத்தி கொண்ட தருணத்தில் என் மகிழ்ச்சியை அவள் எப்படி வரவேற்பாளோ என்ற சங்கடத்தில் முன்னால் சொல்லவில்லை. சுந்தர் மணலை கீறி கொண்டிருந்தான். அவளுக்கு பிடித்தமான சண்பக பூக்களை பீத்து போட்டுவிட்டு பத்திரிகையை எரிந்துவிட்டு போய்விட்டாள். அவள் என் கண்களில் படாமல் எங்கோ இருக்கிறாள். கச்சேரி செய்யாமல் இருப்பதற்கும் நான் தான் காரணம். ஒரு பிரபல பாடகியின் நட்பு கிடைத்ததை பெரும் பாக்கியமாகவே கருதினேன். எல்லாமே போய்விட்டது. அனாதையாய் ஓடிவிட்டாள். இந்த நிலையில் என் பேச்சை அவள் கேட்பாளா என்று கேட்டான் ரவி சமாதானம் கூறும் வகையில். அவள்தானே உங்களை காதலித்தாள். நீங்கள் அவளை காதலிக்கவில்லையே. அவள் உங்களை காதலித்த குற்றத்திற்காக வருந்துகிறீர்கள். வாழ்க்கையை அவள் இப்படியே தனியாக கழித்துவிட முடியாது. யாராவது ஒருத்தனை கல்யாணம் செய்து கொண்டுதானே ஆக வேண்டும். அந்த ஒருத்தன் நானாக ஏன் இருக்க முடியாது? இருக்கலாம். இந்த பதிலை நிர்மலா சொன்னால் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இத்தகைய சங்கீதத்தை உபாசித்து உரமேறிய ஒருத்தி இப்படி ஒரு காதலில் விழுவாள் என்பதை எதிர்பார்க்காத குற்றம் என்னுடையது. அவள் இருக்கும் இடம் எனக்கு தெரியாது. ஒன்று வேண்டுமானால் செய். ரேடியோவில் பாடுவதால் அவள் மாற்று விலாசம் அங்கே கிடைக்கும் என்றான் ரவி. என் நண்பன் அங்கே இருக்கிறான். அவனிடம் கேட்டு வாங்கிக் கொள்கிறேன். டூ இட். ஆனால் இப்பொழுதே சொல்லிவிட்டேன். ஆனால் நான் நிர்மலாவை சந்திக்க வரமாட்டேன். நான் அங்கே வந்தால் அவள் வேறு எங்கேயாவது போய்விடுவாள். ஓட ஓட அவளை விரட்ட நான் தயாராக இல்லை என்றான் ரவி தீர்மானமாக.
நிர்மலாவை தான் கல்யாணம் பண்ணிக்கொள்வதில் ரவிக்கு விருப்பமில்லையோ என்று எண்ணினான் சுந்தர். நான் எப்படி தனியாக போவேன்? நான் அவள் ரசிகன் என்பது மட்டும் போராதே. அந்த முறையில் போனால் அதிகம் பேசுவதற்கு இடமே கிடைக்காது. உன்னை வெளிப்படுத்த முடியாது. அவளை உன் பக்கம் திருப்ப அவளுடன் நீ தாராளமாக பழகியே தீர வேண்டும். எதையும் தீர்மானம் பண்ணாமல் அவர்கள் கிளம்பினார்கள். காரில் போகும்பொழுது இருவரின் சிந்தனைகளும் இரு பக்கங்களாக புரண்டன. அதனால் இருவருமே பேசவில்லை. சுந்தரின் வீட்டின் முன்பு ரவி காரை நிறுத்திய பொழுது சுந்தரின் முகம் சுரத்தின்றி வற்றி போயிருந்தது. வரட்டுமா சார் என்று கையை ஆட்டிவிட்டு உள்ளே போக முயன்றவனை, சுந்தர், ஒன்லி 1 minute என்று அழைத்தான் ரவி. சுந்தர் மெல்ல ரவியின் பக்கம் வந்தான். சுந்தர், ஏற்கனவே நிர்மலாவிடம் அவள் பத்மபூஷன் அவார்டு வாங்கியது ஒரு விரிவான பேட்டிக்கு நீ வருவாய் என்று கூறியிருந்தேன். அதை சாக்காக வைத்துக்கொண்டு வளரும் இளம் இசைக்கலைஞர் என்ற பகுதிக்கு முதல் பேட்டி அவள் தர வேண்டும் என்று கேள். இந்த சந்திப்பை வைத்து நீ காரியத்தை சாதித்துக்கொள். மீதியெல்லாம் உன் முயற்சி. கூடிய விரைவில் அவள் அவார்டு வாங்க போவாள். அப்பொழுது ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். என்னை பற்றி என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டு பிறகு என்னை பற்றி பேசு. சுந்தரின் முகத்தில் மின்னலாக ஒரு பிரகாசம் ஓடிற்று. தேங்க்யூ சார் என்றான். ரவியின் மௌனம் சிந்தனை ஓட்டத்தில் ஒரு முடிவாக உருவெடுத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான் சுந்தர். நிர்மலாவிற்கு ஒரு வழியை தேடித்தரப்போகிறோம் என்ற எண்ணம் ரவியின் உள்ளத்தில் கிளர்ந்தாலும் ஒரு மூலையில் சுரீர் என்று வலி ஒன்று தெரித்து எழுந்து அடங்கிற்று. ஆனால் சுந்தர் ஒரு நல்ல காதலனாக இருப்பான் என்ற நினைவு எழுந்து அந்த வலியை அடக்கிற்று. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.